70 வயசுக்கு மேல தசை வலிமைய அதிகப்படுத்த முடியும்னு சொன்னா நம்மள நிறைய பேர் அதெல்லாம் சாத்தியமான்னு தான் கேட்போம். ஆனா நம்ம வழக்கமா சாப்பிடுற முட்டை, சிக்கனை விட ஒரு படி மேல போய் சில குறிப்பிட்ட விதைகள் வயசானவங்களோட தசை வளர்ச்சியை தூண்டுன்னு ஒரு புதிய சயின்டிபிக் ஸ்டடி சொல்லுது. வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை ரொம்ப சுவாரஸ்யமா புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நாம சாப்பிடக்கூடிய விதைகள் மட்டுமே 3297 வகைகள் இருக்காம். இதுல ஒவ்வொரு விதைக்குமே ஒரு தனி குணம், ஒரு தனி சத்து இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான கேள்வி வருது. இந்த ஆயிரக்கணக்கான விதைகள்ல குறிப்பா 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தசை வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி எத்தனை விதைகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறத விட இந்த பதில் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். வெறும் 5 விதைகள் மட்டும்தான். ஆமா, இந்த 5 விதைகளுக்கு மட்டும்தான் வயசான தசைகள்ல ஏற்படுற ஒரு முக்கியமான தடையத் தாண்டி தசை வளர்ச்சிய தூண்டக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்கு. சரி, அந்த 5 விதைகளை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல வயசானவங்களுக்கு ஏன் தசை வளர்ச்சி குறையுதுங்கிற அந்த மூல காரணத்தை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு மறைக்கப்பட்ட உயிரியல் தடை. இதுக்கு பேரு ஆனபாலிக் ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க தசைகள் ஒரு பிடிவாதமான குழந்தை மாதிரி மாறிடும். நீங்க எவ்வளவுதான் புரோட்டீன் சாப்பிட்டாலும் அது எனக்கு வேண்டாம், நான் வளர மாட்டேன்னு சொல்லி ஒரு தடையோ உருவாக்கும். இதனாலதான் கால்கள் மெலிஞ்சு போறது, நடக்கும்போது தள்ளாடுறது, ஒரு சின்ன பொருளை தூக்க கூட சக்தி இல்லாதது மாதிரி பிரச்சனைகள் வருது. நம்ம வழக்கமா சாப்பிடுற முட்டை, சிக்கன் மாதிரி புரோட்டீன் உணவுகள் ஏன் இந்த அனபாலிக் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தோத்து போகுது? பிரச்சனை அந்த புரோட்டீன்ல இல்ல, அத நம்ம உடல் உறிஞ்சிக்கிற திறன்ல தான் இருக்கு. இந்த ஸ்லைட கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு முக்கியமான ஆய்வுப்படி 70 வயசுக்கு மேல முட்டையில இருக்கிற புரோட்டீன்ல வெறும் 60% மட்டும்தான் நம்ம உடம்பால யூஸ் பண்ண முடியுதாம். அதாவது மீதி 40% வீணாயிடுது. ஆனா குயினோவா மாதிரி ஒரு விதையிலிருந்து கிட்டத்தட்ட 85% புரதத்தை நம்ம உடம்பு உறிஞ்சிக்க முடியுது. இந்த வித்தியாசம் சாதாரணமானதில்ல, ரொம்பவே பெருசு. இதுதான் நம்ம முட்டையை மட்டும் நம்பி இருக்கும்போது ஏன் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதில்லைங்கிறதுக்கான முக்கிய காரணம். இப்போ அந்த அனபாலிக் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற தடைய உடைச்சு தசை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அந்த 5 விதைகள் என்னென்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு புத்தம் புதிய மசில் பில்டிங் டூல் கிட்னு கூட சொல்லலாம். குயினோவா, பூசணி விதைகள், சணல் விதைகள், சியா விதைகள் மற்றும் ஆளி விதைகள். இந்த 5 விதைகளுமே தனித்தனியா ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். ஆனா இது 5 ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது வயசான உடம்புல ஒரு புது உத்வேகத்தையே கொடுக்குது. இப்போ ஒவ்வொன்ன பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அது குயினோவா. இது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன். அதாவது நம்ம உடம்பால உருவாக்க முடியாத ஆனா தசை வளர்ச்சிக்கு கட்டாயமா தேவைப்படுற 9 அமினோ அமிலங்களும் இதுல இருக்கு. முட்டையோட ஒப்பிடும்போது இது வயதானவங்கள தசைப்புரத உற்பத்தியை 27% அதிகப்படுத்துது. இதுல இருக்கிற எக்டஸ்டீரோன்கிற ஒரு இயற்கை சேர்மம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம தசை வளர்ச்சியை தூண்டக்கூடியது. குயினோவா புரோட்டீன் உடம்புக்குள்ள கொண்டு போகுதுன்னா, அடுத்து நாம பார்க்க போற பூசணி விதைகள் அந்த புரதத்தை தசையா மாத்த தேவையான ஹார்மோன்களை தூண்டிவிடுது. வயசாகும்போது குறையிற டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் அதிகரிக்க இதுல இருக்கிற ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் உதவுது. ஒரு ஆய்வுல தினமும் 3 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை சாப்பிட்டவங்களுக்கு வெறும் 8 வாரத்துல 23% டெஸ்டோஸ்டிரோன் அதிகரிச்சிருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது சணல் விதைகள். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல எடிஸ்டின்னு ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கு. இது நம்ம ரத்தத்துல இருக்கிற புரோட்டீன் மாதிரியே இருக்கிறதால உடம்பு எந்த சிரமமும் இல்லாம அதை நேரடியா உறிஞ்சு தசைகளுக்கு அனுப்பிடும். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப எளிதா ஜீரணமாயிடும். 2வது இடத்துல இருக்கிறது சியா விதைகள். இது ஒரு டைம் ரிலீஸ் புரோட்டீன் மாதிரி வேலை செய்யும். தண்ணியில போட்ட உடனே இது ஒரு ஜெல் மாதிரி மாறிடும். இது வயிற்றுக்குள்ள போனதும் அடுத்த 6 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரதத்தை ரத்தத்துல கலக்கும். இதனால சாப்பாட்டுக்கு இடைப்பட்ட நேரத்துல பசியால தசைகள் கரையிறது தடுக்கப்படுது. இப்போ முதலிடம் இந்த ஆட்டத்தையே மாத்தக்கூடிய ஆளி விதைகள். இதுல லிக்னான்ஸ்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் சேர்மம் இருக்கு. வயசாகும்போது நம்ம உடம்புல தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஹார்மோன்களை உடைக்கிற ஒரு என்சைம் சுரக்கும். இந்த லிக்னான்ஸ் அந்த என்சைமை பிளாக் பண்ணி நம்ம தசை வளர்ச்சி ஹார்மோன்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது. இதனால 70 வயசுக்கு மேல இயற்கையா நின்னு போற தசை வளர்ச்சியை கூட இதனால மீண்டும் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி, இந்த சூப்பர் விதைகள் என்னன்னு பார்த்துட்டோம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த விதைகளை அப்படியே வாங்கி சாப்பிட்டா அதோட முழு பலனும் கிடைக்காது. அதை எப்படி எப்போ சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற குறிப்புகள் ரொம்ப முக்கியம், கவனமா கேளுங்க. குயினோவாவை நைட் ஃபுல்லா ஊற வைக்கணும். அப்போதான் அது மேலே இருக்கிற கசப்பான ஒரு படலம் நீங்கும்.
பூசணி விதைகளை லேசா வறுக்கணும், அப்போதான் அதுல இருக்கிற சத்து உறிஞ்சும் தடுப்பான்கள் செயலிழக்கும். சன்னல் விதைகளை அதிகமா சூடுபடுத்தவே கூடாது, அதில் இருக்கிற நல்ல கொழுப்பு அமிலங்கள் அழிஞ்சிடும். மிக முக்கியமா ஆளி விதைகளை தினமும் தேவைப்படும்போது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்சு பயன்படுத்தணும். ஏன்னா அரைச்ச சில மணி நேரத்திலேயே அதோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். சாப்பிடுற நேரமும் ரொம்ப முக்கியம். குயினோவாவை காலையில எழுந்த 2 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும். ஏன்னா அப்போதான் உடம்புக்கு உடனடியா புரதம் தேவைப்படும். பூசணி விதைகளை வெறும் வயித்துல சாப்பிட்டா அதுல இருக்கிற ஜிங்க், மெக்னீசியம் முழுமையா உடம்புக்கு கிடைக்கும். சியா விதைகளை சாப்பாட்டுக்கு இடைப்பட்ட நேரத்துல சாப்பிட்டா தசை சிதைவு தடுக்கப்படும். ஆளி விதைகளை காலையில எழுந்ததும் முதல் வேலையா சாப்பிட்டா மன அழுத்த ஹார்மோனால ஏற்படுற தசை இழப்பை கட்டுப்படுத்தலாம். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை ஒரு சுருக்கமா தொகுத்து நீங்க எப்படி உங்களுக்கான ஒரு புதிய தசை வளர்ச்சி திட்டத்தை உருவாக்கலாம்னு பார்க்கலாம். ஆக நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் இதுதான். 1. வயசானவங்களுக்கு தசை இழப்புக்கு முக்கிய காரணம் அனபாலிக் ரெசிஸ்டன்ஸ். 2. முட்டை மாதிரி நம்ம வழக்கமா நம்புற புரத உணவுகள் வயசாகும்போது சரியா வேலை செய்யறதில்ல. 3. நம்ம பார்த்த இந்த 5 விதைகளும் இந்த தடையை தாண்டி தசை வளர்ச்சிக்கு உதவுது. கடைசியா அதோட முழு பலனையும் அடைய அதை சரியா தயார் செஞ்சு சரியான நேரத்துல சாப்பிடணும். இதுதான் ரகசியம். இந்த ஆய்வுகள்ல சொல்லப்படுற ஒரு சக்தி வாய்ந்த வரி இது. இந்த விதைகள் உங்களுக்கு 30 வயசு குறைவான ஒருத்தருக்கு இருக்கிற தசை வளர்ச்சி ஹார்மோன்களை திரும்ப கொடுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இது வெறும் உணவில்ல, இது உங்க உடம்போட செயல்பாட்டையே மாத்தக்கூடிய ஒரு வழிமுறை. இறுதியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். சரியான ஊட்டச்சத்துக்களால வயசாவதோட ஒரு முக்கிய அம்சத்தை நம்மால மாத்தியமைக்க முடியும்னா, நம்ம உணவு பழக்கத்துல இன்னும் எத்தனை விஷயங்களை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க.